நல்லவங்க கிட்ட இருக்கும் கெட்ட குணங்கள். உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி தோணி இருக்கா? சில பேரு நல்லவர்களா இருந்தோம் நம்மள ஏன் இப்படி புண்படுத்துறாங்க, நமக்கு ஏன் கெட்டது செய்றாங்க அப்படின்னு நம்ம பல தருணங்கள்ல யோசிச்சிருப்போம். அவங்க யாரா வேணா இருக்கலாம். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், நம்ம பெற்றோர்களா இருக்கலாம், நம்ம பார்ட்னர்ஸா இருக்கலாம், நம்மளோட இன்லாஸா இருக்கலாம். இப்படி நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க கூட நம்மள ரொம்ப ஆழமா புண்படுத்தலாம். இந்த வீடியோல ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி ஹீல் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்கள் நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மற்றும் என்னோட கிளையண்ட்ஸ் மற்றும் என்னோட நெருக்கமான சர்க்கிளில் இருக்கும் மக்கள் ஃபேஸ் பண்ணதை பேஸ் பண்ணி தான் எடுத்தது. அதை தவிர சைக்காலஜிக்கல் புக்ஸ் மற்றும் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் படித்து பார்த்ததுலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். முதல் விஷயம், நல்லவங்க அவங்க வழியை மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என்னோட தோழி ஒருத்தவங்களோட மாமியார் அவங்கள எப்பயுமே தன் வார்த்தைகளால புண்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான். அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக கவனிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அவங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து மரியாதையும் அன்பும் கிடைக்கவே இல்லை. அவங்க பார்த்ததை மற்றும் அவங்க அனுபவித்ததை தான் அவங்க மற்றவங்க கிட்ட காட்டுறாங்க. அவங்க வழி மற்றவங்க கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுதே தவிர அவங்க இவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலை. நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் சில விஷயங்களை அவங்க மனசார பண்ணுறது இல்லைங்க. அவங்க பாஸ்ட்ல என்ன நடந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க செயல்படுறாங்க. இரண்டாவது விஷயம், நல்லவர்கள் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க யாரையும் ஒருத்தவங்களோட முயற்சிக்கோ வெற்றிக்கோ பாராட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பார்ட்னர்ஸ் கூட நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மேலே அவங்களுக்கு அக்கறையும் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அன்பை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு நிறைய சமயத்தில் தோணிட்டே இருக்கும். அதனால நல்லவங்க எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை. நிறைய விஷயங்கள்ல அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் சில விஷயத்துல அவங்களுக்கு தேவையான மெச்சூரிட்டி இல்லாம இருக்கலாம். மூணாவது விஷயம், நல்லவர்கள் சில சமயம் அவங்கள காப்பாத்திக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப இரக்கமுள்ள நல்லவர்கள் கூட அவங்களோட இமேஜ், அவங்களோட பதவி அல்லது அவங்களோட அமைதியை காப்பாத்திக்கிறதுக்காக நம்மள சங்கடப்படுத்துவாங்க. சில சமயம் பெற்றோர்களே அவங்களோட ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்க பசங்க ஃப்யூச்சர் மேலே அவங்களுக்கு இருக்கிற பயம் மற்றும் அக்கறையினாலையும் பசங்க இதை தான் பண்ணணும், இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க பசங்க கிட்ட இருக்கும் அக்கறையும் அந்த அளவுக்கு அதிகமான பாசமும் தான் அவங்கள ரொம்ப ப்ரொடெக்டிவாக மாற்றிடுது. அவங்க பசங்க நினைக்கிறத பிடிச்சத அவங்க பண்ண விட மாட்டாங்க. இதனாலேயே அவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் ஏற்படலாம். பயம் கூட நல்லவர்களை சில சமயம் இந்த மாதிரி செயல்பட வச்சிரும். நம்ம ஆக்டர் இர்ஃபான் கான் இருக்கார் இல்லையா, அவர் கூட அவங்க அப்பாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்காரு. அவரோட அப்பா ரொம்ப நல்லவரா ரொம்ப பாசமுள்ளவரா இருந்தாலும் அவரோட திங்கிங் எப்பயுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே இருந்திருக்கு. இர்ஃபான் கான் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு அவர் அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் ரொம்ப கோவப்பட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்ததுனால இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவரே அப்படி பண்ணாரு அப்படிங்கிற புரிதல் இவருக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ல இவர் சொல்லியிருக்காரு. நாலாவது விஷயம், சில சமயம் நம்மளோட கலாச்சார சீரமைப்பு கூட நல்லவர்களை கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ண வச்சிடுது. ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது அவங்க கூட இருக்கிறவங்களே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, இது எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்றது தாமா அப்படின்னு கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி பண்றத கரெக்டான வழியில தான் நம்ம அந்த பொண்ணை கைட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த பொண்ணோட வலியை தான் அவங்க அதிகமாக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது. உங்களுக்கு என்கிட்ட பர்சனலா கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் பர்சனலாக ஆன்லைனில் ஜூமில் கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐந்தாவது விஷயம், நல்லவர்கள் நம்ம மேலே அன்பு காட்டினாலும் அது அவங்க வழியில தான் இருக்கும். நம்ம பார்ட்னர்ஸ் கூட கடினமாக உழைச்சு நமக்கு தேவையானது எல்லாமே செய்வாங்க. ஆனால் நம்மளை பாராட்ட மாட்டாங்க,
நமக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நம்ம மேல பாசமும் அக்கறையும் நிறைய இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது. அதனால அவங்களுக்கு நம்மள பிடிக்காது, நம்ம பாசம் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்க வழியில தான் அன்பு காட்ட தெரியும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க லைஃப்ல யாரோட அன்பை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆறாவது விஷயம், நல்லவர்கள் அவங்க ரொம்ப பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது மற்றவங்களை காயப்படுத்துறாங்க. மக்கள் அவங்க வாழ்க்கையில ஸ்டக் ஆனாலோ இல்ல அவங்க ரொம்ப வலுவற்றவர்களா ஃபீல் பண்ணாலோ அவங்க திருப்திக்காகவும் அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களா ஃபீல் பண்றதுக்காகவும் மற்றவங்களை தாழ்த்த பார்ப்பாங்க. ஒருத்தங்க நம்ம பண்ற எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல தாழ்வா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம், நம்ம எப்படி ஹீல் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், ஒரு நபரையும் அவங்களோட செயலையும் நம்ம பிரிக்க கத்துக்கணும். ஒருத்தங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒதுக்குவதற்கு பதிலா அவங்க பிஹேவியர்லேருந்து நம்ம அஃபெக்ட் ஆகாம இருக்க நம்ம முயற்சி பண்ணலாம். இரண்டாவது விஷயம், எப்பொழுதும் நமக்குன்னு சில பவுண்டரிஸை நம்ம செட் பண்ணிக்கணும். மற்றவங்க நம்மளை புண்படுத்த நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. நம்ம எதை அக்செப்ட் பண்ணணும், எதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கணும். மூணாவது விஷயம், மற்றவங்களோட வலியை நம்ம சுமக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. உங்களையும் உங்களோட உணர்ச்சிகளையும் பாதுகாக்க வேண்டியது உங்களோட உரிமை. நான்காவது விஷயம், மற்றவங்க கிட்ட உங்களோட உணர்ச்சிகளை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. உங்களோட ஃபீலிங்ஸை சொல்லியும் அவங்க உங்களுக்கு வலி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை கண்டிப்பாக இல்லை. இன்னும் சில பேர் தன்னை நல்லவர்களாக காட்டிக்கிறதுக்காக நம்மளை கெட்டவங்களா ஆக்கிடுவாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்லி சொல்லி நம்ம மேலேயே நம்மளை சந்தேகப்பட வச்சிருவாங்க. இந்த மாதிரி நபர்கள் கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில சமயம் நம்ம ரொம்ப பாசம் வைக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி நமக்கு தோணும். அது ஏன்னா அவங்க மேலே தான் நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளை வைக்கிறோம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அவங்க கையில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. மௌனமான ஆட்கள் வெற்றி அடைவது ஏன் அப்படிங்கிற தலைப்பில் நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.